வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் கிடைக்கக்கூடியது. அப்போது நம்ம அந்த குறிப்பிட்ட பருவ காலத்திலே சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக அளவுக்கு அதிகமாகலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கை விடவும் ஆரோக்கியமானது தான் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு. இதில் பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நீர் சத்து, போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள், புரோட்டீன், நார் சத்து, பொட்டாசியம், மேங்கனீஸ், மினரல்கள், விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே இருக்குது. அது கூடவே பீட்டா கரோட்டின், குளோரோஜெனிக் அமிலம், ஆந்தோசைனின்கள், இது மாதிரி அடிப்படையான ஊட்டச்சத்து சர்க்கரை வெள்ளைக்கிழங்குகள் நமக்கு நிறைந்திருக்கு. ஸோ சர்க்கரை வெள்ளைக்கிழங்கை நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நம்முடைய உடல் என்னென்ன மாதிரியான மருத்துவமைகளை பெறுது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு. சர்க்கரை வெள்ளைக்கிழங்கினுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து 44 96 வரைக்கும் இருக்கிறதால இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மறுபுறம் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் மற்றும் கார்போஹைட்ரேட் ஆகியவை வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது. இதனால ரத்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காம கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு சிறந்த உணவை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தி, அதாவது போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் வந்து சுரக்க வச்சு அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு. சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல நார் சத்து இருக்கிறதால தான் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு செரிமானத்தை மேம்படுத்துது. ஸோ சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல பெக்டின் போன்ற கரையக்கூடிய நார் சத்து 15 to 23% இருக்கு. மற்றும் செல்லுலோஸ், அப்புறம் வந்து லிக்னின் போன்ற கரையாத நார்ச்சத்து வந்து 77 to 85% வரைக்கும் இருக்கு. கடுமையான நோய்களை தடுக்கிறதுக்கு தினமும் 21 to 38 கிராம் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத சுகாதார நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே ஒரு கடுமையான நோய் தான். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று மந்தம், வயிற்று உப்புசம், இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கடுமையான பிரச்சனை தான். செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னாலே நம்மளுடைய மைண்டே வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு வந்து என்ன வேலை பார்க்குறோம் எப்படின்றது எதுவுமே புரியாமல் போயிடும். செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னாலே நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு கம்பேர் பண்ணும்போது மாவுச்சத்தினுடைய அழகு சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல கம்மி தான், நார் சத்து அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி, ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பராமரிக்கக்கூடியதாக சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு இருக்குங்க. நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதயத்திற்கு மிகவும் நல்லது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு. சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 வந்து இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹோமோசிஸ்டினுடைய அளவை குறைக்கிறது மூலமாக இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துது. கூடுதலாக இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியமானது திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள். அந்த இறுக்கங்கள் காணப்படும் போது ரத்த ஓட்டம் வந்து நமக்கு நரம்புகள் வழியாக ப்ராப்பராக வந்து போகாது. ஸோ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளை நடக்கல அப்படின்னாலே, இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போகல அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதே போல நம்மளுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாகவும் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து போகாது. ஸோ அதனால படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து அகற்றுவதற்கான நார் சத்தும் பொட்டாசியம் சத்து வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அதன் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்பக்கூடிய ஆற்றலுமே பனங்கிழங்கு நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு நம்ம பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாங்க. சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு அதனுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சேர்மங்களான ஆந்தோசைனின்கள் மற்றும் கோலின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மன அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. சிவப்பு மற்றும் ரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்குது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே அதிகரிக்குது. ஸோ அந்த ஒயிட் பிளட் செல்ஸ், ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கப்படும் பொழுது இம்யூன் பவர் நமக்கு கிடைக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக்கும். புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு. சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள், குறிப்பாக கரோட்டினாய்டுகள் இருக்கிறதால புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. எனவே இது வந்து வயிறு, சிறுநீரகம் மற்றும் மார்பக புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறதாக மருத்துவ நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஊதா நிற இனிப்பு உருளைக்கிழங்குல, இனிப்பு சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூபெரிகள்லேயே இருக்கிறத விட 3 மடங்கு அதிக ஆன்டி
எக்ஸலன்ட்ல இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களிடமிருந்து நம் உடலை வந்து விடுபட வைக்கும். அப்போ புற்றுநோய் செல்கள் நம்ம உடலை முதல்ல தாக்காது, அதிலிருந்து நம்ம விடுபட்டுக்கலாம். அதே போல் உடலில் உள்ளுறுப்புகளில் பரவிருக்கக்கூடிய புற்று செல்களையுமே நம்ம வந்து அழிக்கிறதுக்குமே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். எப்படி இருந்தாலுமே அந்த புற்றுநோய் எதிர்த்து போராடி உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொண்டு நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.